அன்பார்ந்த தந்தை கிஷோர் அவர்களே, தந்தை விக்டர் ரோச், தந்தை மெஸ்ஸியா, அன்பார்ந்த இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. தந்தை சொன்னது போல் இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆசிரியர்கள் எல்லாரும் அங்கே நம்முடைய மூவேந்தர் அரங்கத்திலே கூடியிருக்கிறார்கள். ஒரு நாள் தியானத்திற்காக. இன்னும் காலையிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நம்முடைய மறை மாவட்ட குருமானவர்களோடு நான் இருந்தேன். இருந்தாலும் இவ்வளவு இளையோர் இங்கே திரளாக கூடி வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. எனவே தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கும் நான் இங்கே வந்திருக்கிறேன். முதலாக உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன், உங்களை நான் பாராட்டுகிறேன். ஏற்பாடு செய்த இளையோர் பணிக்குழு சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தந்தை கிஷோர் அவருடைய உடனுழைப்பாளர்கள் மட்டுமல்ல, அழைப்பை ஏற்று நீங்கள் தாராளத்தோடு வந்திருப்பதை குறித்து இறைவன் மகிழ்கின்றார். எனவே என் இதயமார்ந்த நன்றியும் பாராட்டு. நான் பெங்களூரில் 1990 2021 வரை அருள் பணியாளராக, அதற்கு முன்பே 4 ஆண்டுகள் மாணவராக கூட, அந்த 31 ஆண்டுகளில் அடிக்கடி புனித பாத்திமா அன்னை எங்கே என்றால் பாத்திமா அன்னை ஆலயம் ஜலகள்ளி என்ற இடத்துக்கு நான் திருப்பலிக்கு போவேன். தமிழ் திருப்பலிக்கு காலையில் 6:30 மணிக்கு. இங்கே அதிகமாக பஸ் வசதி இல்லை அப்போதெல்லாம். அந்த ஆலயத்துக்கு மக்கள் கிளம்பி வர வேண்டும் என்றால் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பி பெரும்பாலோர் நடந்து தான் வருவார்கள் காலை 6:30 மணி திருப்பலிக்கு. பெரும்பாலான நாட்கள் அங்கே குளிராக இருக்கும். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லாரும் வருவார்கள். நான் பூசி ஆரம்பிக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிப்பேன். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பொழிவார். இதுதான் நான் அடிக்கடி சொல்வேன். நீங்கள் கூட சரி, தவக்காலம், எவ்வளவோ பிரச்சனைகளினோட, வேலை பளுவினோட, குடும்ப அழுத்தங்களினோட நாம் இருக்கிறோம். போய் ஒரு நாள் 2 நாள் அமைதியாக ஆண்டவருக்காக செலவிடுவோம் என்று ஆண்டவரிடமிருந்து எதிர்பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நல்லது செய்வார், நிம்மதியை கொடுப்பார், உந்துதலை கொடுப்பார், தொடர்ந்து செல்ல சக்தியை கொடுப்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் அத்தகைய புது தெம்பை, நம்பிக்கையை கொடுக்க இந்த நேரத்தில் முதலில் வாழ்த்துக்கிறேன். எப்படி 6:30 மணிக்கு வருவாங்க? வேறு சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன். 8:30 மணி பூசை கூட சில பேர் சென்று வாருங்கள் பூசை முடிந்ததுன்னு சொல்லும்போது தான் வருவாங்க. அவங்க 6:30 மணிக்கு நான் கோயிலுக்குள்ளே நுழையும் போதே கோயில் ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஆண்டவருக்காக ஒதுக்குகின்ற நேரம் எப்போதும் மிக மிக உன்னதமானது. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன், மீண்டும் இந்த தவக்காலத்தில் இந்த முதல் ஆண்டில் இருக்கின்ற ஞாயிறு பகுதிகளை ஏற்கனவே சிந்தித்தோம். இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் மீண்டும் மனத்திற்கு கொண்டு வந்து அசைவோட ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த முதல் வாரம்னு கேட்டால் ஆண்டவருடைய சோதனை எப்போதும் வாசிக்கப்படும். ஆண்டவரே சோதிக்கப்பட்டார். நீங்களும் நானும் நிச்சயமாக சோதிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை வெற்றியோ தோல்வியோ எப்படி அமைதுன்னா, அன்பார்ந்த
என் பாசமான தம்பிகளே தங்கைகளே, எதை வைத்து வெற்றி தோல்வி அமைகிறது என்றால் நம்முடைய முடிவுகளை வைத்து. பாருங்க, முதல் கொள்கை புலன் இன்ப கொள்கை. கல்ல அப்பமா மாத்து சாத்தான் சொல்லுது. எல்லாரும் உன்னை புகழ்வாங்க, நீ வேலை செய்யணும். அதுவும் இல்லாத நீ திருமுழுக்கு பெறும்போது கடவுளின் மகன், உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைகிற கடவுளின் மகன் வேற, அதை காட்டு. ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, புலன் இன்ப கொள்கை எனக்கு முக்கியமல்ல. மனிதன் உயிர் வாழ்வது உடல் சுகத்தினால் அல்ல, இதயம் வளர வேண்டும். அதற்கு உணர்வு ஆண்டவருடைய வார்த்தை. அப்பத்தினால் மட்டுமல்ல, தெளிவு. பாருங்க, மற்றதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், சில சமயத்தில் இருக்கலாம், ஒரு விதமான கவர்ச்சி இருக்கலாம், ஒரு விதமான போதை இருக்கலாம், மயக்கம் இருக்கலாம். இது எல்லாமே நிலையற்றது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வது. எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் வேணான்னு ஆண்டவர் அன்னைக்கு அந்த சோதனையை முறியடித்தது. எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவருடைய வார்த்தை தான் உயிரை கொடுக்கிறது. அப்பத்தினால் நான் வாழ்வதல்ல. பணம் சம்பாதிக்கணும், உண்மைதான். நீங்கள்லாம் அதை தாண்டி உங்களுடைய இதயம் உண்மையாகவே மென்மையாக வேண்டும், கனிவாக வேண்டும். ஆண்டவருடைய முதல் சோதனை பாருங்க. லூக்கா பிரகாரம் 2வது பவர். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதவிக்காக மனுஷன் எது வேணாலும் செய்கிறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. இதில் மத்தையில் 3வது சோதனையாக வருது. வேறு ஒன்றுமே வேணாம், உனக்கு பவர் கொடுக்குறேன். என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட். கொஞ்சம் காலில் விழு. ஒரு செகண்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், அரசியல்வாதிகள்லாம் எது வேணாலும் செய்வாங்க, நமக்கு தெரியும். யாரை பற்றி நம்ம பேசக்கூடாது, அது கரெக்டு. இது பாருங்கள், சாமி யார்? உன் கடவுளாகி ஆண்டவரைத்தான் ஆராதிக்க வேண்டும், உன் காலில் நான் விழ மாட்டேன். இந்த 3வது சோதனை லூக்கா பிரகாரம் இந்த ஆண்டு மத்தேயு வாசித்தோம். என்னன்னா, மேலேருந்து கூழ்தி எல்லாரும் கை தட்டுவாங்க. பாராட்டுக்காக எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கை தட்டினா போதும். சில பேர் எப்படி வேணாலும் ஆடுவாங்க, பாடுவாங்க, நடிப்பாங்க. இந்த ஊர் திருவிழாக்கள்லாம் சில ஊரில் தேர் தூக்கிட்டு கண்டமாக பாட்டெல்லாம் பாடி ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா மற்றவங்க அதை பார்த்து ரசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவனுக்கு பெரிய பெருமை. அதனால் நான் சொன்னேன், சாமி பாட்டு பாடணும், இறை வார்த்தை முழங்கணும், அதுதான்ப்பா, இந்த ஆட்டம்லாம் வேணாம்ப்பா அப்படின்னா நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. பாருங்கள், இங்கே எல்லாரும் கை தட்டுவாங்க, மேலேருந்து குதி. இந்த கொள்கை பாருங்கள். முதல்ல புலன் இன்ப கொள்கையை நிராகரித்தார் ஆண்டவர். 2வது பாருங்க, இந்த ஆண்டவர் பதவிக்காக எது வேணாலும் செய்யலான்ற அந்த கொள்கையும் நிராகரித்தார். 3வது அவாய்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னுடைய செயலுக்கு நீ பொறுப்பு. நான் குதிச்சா நான் தான் பொறுப்பு, மற்றவங்க பொறுப்பா? கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஹெல்மெட் இல்லாமல் 2 வீலரில் நீ வாட்டில் கண்ணு முன் தெரியாமல் வேகமாக வண்டி ஓட்டுறது கடவுள் காப்பாற்றுவாரா? நீ தான் பொறுப்பு. படிப்பதில்லை, உழைப்பதில்லை, வெற்றி கிடைக்கும் என்று நம்பி கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லாமா? நான் தான் பொறுப்பு. பாருங்க, இறை வார்த்தைக்கு கடவுளின் விருப்பம்தான் என் இதயத்தை வளர்க்கும், பதவி அல்ல. அதை தாண்டி கடவுளையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய மனப்பாங்கு. 3வது பாருங்க, என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் பொறுப்பு. அன்பார்ந்த பிள்ளைகளே, இளைஞர்களே, உண்மையாக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். என்னுடைய செயலுக்கு பொறுப்பு என்று நீங்கள் ஏற்க வேண்டும். இதை ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். சுருக்கமாக மற்றதும் சொல்கிறேன். இந்த 2வது வாரம் தாபோர் மலை அனுபவம். ஆண்டவர் சிலுவை பாடுகள் பட வேண்டும் என்று சொன்னார். சீடர்கள்லாம் போயிடலான்னு பார்த்தாங்க. அப்போ 3 சீடர்களை கூட்டுட்டு போய் ஜெபிக்கிறாரு. அப்போ கடவுளின் மாட்சியை காண்கிறார்கள்.
தந்தையினுடைய குரல் அங்கே ஒலிக்கிறது. என்ன போயிடலான்னு பார்க்குறீங்களா? அதே போல் தான் நமக்கும் குழப்பம். எதுக்குப்பா இந்த பிஷப்பாக இருக்கிறோம், சாமியாராக இருக்கிறோம், எதுக்குப்பா இந்த ஊரில் இருக்கிறோம், இந்த வீட்டில் இருக்கிறோம், ஓடி போயிடலாம். அப்படி சோதனை வருகிறது. அப்போ தான் ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்தினார், என்னை பின்பற்றினால் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள். தாபோர் மலையின் மாட்சிமை உங்களை சூழும். இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். அதை வச்சு தான் நானும் என்னுடைய விருது வாக்கை தேர்ந்து கொண்டேன். அவருக்கு செவி சாய்ப்போம் என்று. இவருக்கு செவி சாய். இன்னைக்கு முக்கியமாக அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு செவி சாய்ப்பேன், ஆண்டவருக்கு செய்ப்பேன். எவ்வளோ கஷ்டம்னாலும் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். அவர்கள் மனம் நோக ஒரு முடிவை எடுக்க மாட்டேன். விட்டுட்டு ஓடிடலாமான்னு சில நேரத்தில் நினைக்கிறான். வேண்டாம் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பாருங்க, 3வது வாரம் பார்த்தோம் அந்த சமாரிய பெண்ணை பற்றி. 3வது ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஆண்டவர் அங்கே வந்து தேடி வருகிறார். அந்த பெண்ணை தண்ணி வேணும்னு அவரே பேச்சு கொடுக்குறாரு பாருங்க. அந்த பெண் வந்து, நீ யூதர், என்கிட்ட பேசக்கூடாது, அதுவும் நான் ஒரு பொண்ணு, என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றார். உடனே ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய தாகம் இன்னும் தீரவில்லை, உன் தாகத்தை தீர்க்க ஒரு தண்ணீர் உண்டு. என்னுடைய அருள்தான், என்னுடைய பிரசன்னம் தான், என்னுடைய வார்த்தை தான். அப்படின்னா அந்த தண்ணியை கொடு, அந்த பெண் சொல்றது. உடனே ஆண்டவர், உண்மையாக அவனுக்கு ஆசையாக இருக்குதா, அவரை அடையாளம் காட்டுகிறார். போய் உன் கணவனை கூட்டுக்கிட்டு வா. உடனே கணவன் இல்லைன்னு சொல்கிற அந்த பெண். ஆமாம், கணவன் இல்லை தான், 5 பேர் இருந்தாங்க, இப்போ 6வது ஆள் கூட கல்யாணம் பண்ணாமே நீ அவனை வச்சிருக்க, ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே நீர் இறைவாக்கினர், தெரிஞ்சு போச்சு. உடனே வழிபாட்டை பற்றி அவர் பேசுகிறார். நேரம் வருகிறது. உண்மையான வழிபாடு என்ன தெரியுமா? நேர்மையாக இருப்பது, உண்மையில் இருப்பது, ஆவியிலே வழிபடுவது. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், ஜெபம் மறை என்றால் ஏதேதோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு கொண்டுகிறார். குடத்தை வச்சுட்டு ஓடி போகுது அந்த பொண்ணு. தண்ணி முள்ள தான் வந்துச்சு, தண்ணியே மறந்துடுச்சு, வாழ்வு கிடச்சிச்சு, மீட்பரை கண்டது. பாருங்கள், அன்னைக்கு தண்ணி குடத்தை மறந்து வச்சுட்டு ஓடி போன அந்த பெண்ணை பாருங்கள். அதே போல தான் நீங்களும் போகணும். ஏற்காடு மலைக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை கண்டுவிட்டேன் என்று அந்த பெண் போல போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவரை கண்டேன். எல்லாரும் அந்த ஊர்க்காரங்களாம் வந்து ஆண்டவரை பார்க்குறாங்க, அவர் பேசுறத கேட்குறாங்க. கடைசி அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, ஒன்னால் நம்பல, முதல்ல ஒன்னால் அவரை பார்த்தோம், உண்மைதான், நாங்களே அனுபவித்தோம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு சாதாரண இந்த உலக தண்ணீரை அவள் தேடவில்லை, ஆண்டவரையே தொடர்ந்து தேடி இருப்பாள். பாருங்கள், இந்த தவக்காலத்தில் எவ்வளவு அருமையாக இருக்கிறது அப்படின்னு அந்த பெண் நினைவுக்கு வர வேண்டும். அப்புறம் போன ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை, அந்த பிறவி குருடன் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவமா? யார் பாவமும் கிடையாது. இப்படி யாருன்னா கஷ்டப்பட்டாங்கன்னா, வேதனைப்பட்டாங்கன்னா, யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா, யாருக்காவது கேன்சர் வந்ததுன்னா அவங்களுக்கு வேணும் அது அப்படின்லாம் சொல்லாத. ஆண்டவர் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய மாட்சிமையை நான் காட்டுவேன் என்று கடவுள் இந்த நோயை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கே உங்களில் ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்படட்டும். ஆண்டவர் வந்து ஒரே வார்த்தையிலே குணப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் என்ன செஞ்சார்?
எச்சிலால் சேர் உண்டாக்கி அதை கண்களிலே பூசுகிறார். யாரோ என்கிட்ட கேட்டாங்க, விஷயம் ஆண்டவர் இப்படி ஈஸியாக குணப்படுத்தி இருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்சார்? நான் சொன்னவங்களுக்கு இல்லை, ஆண்டவர் உன் மீது எனக்கு அக்கறை உண்டு. சில பேரை தொடுக்கிறார், சில பேரை தன்னுடைய உமிழ் நீரை கூட பயன்படுத்தி சேர் உண்டாக்கி கண்ணிலே பூசுகிறார். ஆண்டவர் அக்கறையை காண்பிக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உங்கள் மீது அக்கறை உண்டு. அந்த குருடனுக்கு காட்டிய அதே அன்பை ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கும் காட்டுவதாக உணர்ந்து கொள்ளுங்கள். உடனே பார்க்குறான், ஜனங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யாருன்னு. சில பேர் இங்கே பிச்சை கேட்டுட்டு இருந்தானே அவன் தான் இவன், சில பேர் இல்லை, சில பேர் அவன் போல இருக்கிறான். அப்பா அம்மாவை கேட்குறாங்க, அவங்க பயந்துக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை ஆகிடும், அவன் எங்கள் மகன்தான், அது உண்மைதான், அவனுக்கு எப்படி பார்வை கட்சின்னு எனக்கு தெரியாது, அவன் வயது வந்தவன் அவனே கேட்டு அவங்களும் தப்பிச்சுக்கிறாங்க. யாரும் உண்மையா இயேசு ஆண்டவர் தான் இவனுக்கு குணம் அளித்தார் என்று. இந்த பரிசேயர்கள் 4 தடவை கேட்குறாங்க, சொல்லியா சொல்லு எப்படி. அவன் சொல்கிறான், 4 தடவை பொறுமையாக சொன்னான். இயேசு என்னும் ஒருவர் எனக்கு உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி என் கண்களை பூச. திருப்பி திருப்பி கேட்ட உடனே அவனுக்கு எரிச்சல் ஆகிடுது. நீங்கள் என்ன அவருடைய சீடராக போகிறீங்களா? ஏற்கனவே சொன்ன உடனே கோபம், இவனை அடித்து தொடுத்துறான், இவனை வெளியேற்றுகிறார்கள். இதுதான் அன்றைக்கு நிகழ்ந்தது பாருங்கள். அவனுடைய சாட்சியம் துணிச்சலாம். அவனும் பாருங்க, முதல்ல இறைவாக்குனர், மெஸ்ஸியா என்றெல்லாம் ஆண்டவரை பற்றி அறிக்கையிடுவது. இயேசுவே பார்க்கிறான், மன்மகனே நீ நம்புகிறாயா? யார் அவர்? நான் தான் அவர், ஆண்டவரே என்று ஆராதிக்கிறார். இன்னைக்கு என்னுடைய ஆசை, என்னுடைய அன்பார்ந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய குணத்தை அனுபவிக்க வேண்டும், நலத்தை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு துணிச்சலாக அவனை போல் சாட்சி சொல்ல வேண்டும். ஓய்வு நாளை அவர் மீறி இருக்கலாம். கெட்டவர்களுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை. அவர் எனக்கு நலம் அளித்தார் என்றால் அவர் கடவுளுடைய மகன்தான் என்று சாட்சி சொன்னார். இளைஞன், பிறவியிலேயே குருடாய் இருந்தவன். இதுதான் இந்த பாருங்க, இந்த 4 வாரமும். நாளைக்கு பாருங்க வாசகம், லாசர் மீண்டும் உயிர்ப்பிக்க பெற்றது. இங்கே பாருங்க, ஆண்டவர் கடவுளுடைய மகிமை வெளிப்படத்தான் அவர் தாமதமாக போகிறார். எனக்கு அதை பற்றி பேசும்போதெல்லாம் உள்ளம் அப்படியே உருகுகின்றது. அந்த நிகழ்ச்சி, மார்த்தா மரியா என்ன பெரிய சொத்து, தங்களுடைய தம்பி, அவங்க அப்பா அம்மா இல்லை போல இருக்கு, இருந்திருந்தால் சொல்லி இருப்பாங்க, இறந்துட்டாங்க போல இருக்கு. இருந்தது ஒரே தம்பி, ஃப்ரெண்டு வேற, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஐ வாண்ட் யூ ஆல்சோ மை டியர் சில்ட்ரன் டு பி நோன் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். யார் என்னுடைய நண்பர்? இயேசு என்னுடைய நண்பர். ஜீசஸ் யூத்ன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் இயேசு தான் என்னுடைய நண்பர். அதனால் ஆண்டவர் போகிறார். போகும்போது அவங்க 2 பேரும், அக்கா தங்கச்சி 2 பேரும் சொல்கிறது எனக்கு மனசை ரொம்ப தொடுது. ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். 2 பேரும் திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொன்னாங்க, செத்திருக்க மாட்டான். இப்போ ஒன்றும் குறைஞ்சில்ல, நீ கேட்டால் தந்தையை கொடுப்பார். அவங்க அழறது, இயேசு அதை பார்த்து அழறது. விவிலியத்திலே மிக மிக சின்ன ஒரு வசனம், இயேசு அழுதார், அவர் அழுதார், அவர் கண்ணீர் விட்டார். எவ்வளவு உள்ளத்தை தொடுவதாக இருக்கிறது பாரு. சில பேர் நீ என்ன ஆம்பளை, நீ ஏன் அழுறன்னு சொல்லுவாங்க. இயேசு அழுது அன்பை காட்டினார். தனக்காக அழுத பெண்களை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருப்பார். உயிர்த்த ஆண்டவர் மரிய மகதலேனாள் அழுவதை பார்த்தார். அன்பு உள்ளவர்கள் அழுவார்கள், அக்கறையை வெளிப்படுத்துவார்கள்.
ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்தினார். உடனே இயேசு, உன் சகோதரன் உயிர்த்தெழும், கடைசி நாளில் உயிர்த்தெழும் ஆண்டவரே. இல்லை, இப்போதும் கூட நீ நம்பினால் உயிர்த்தெழுவான். லாசரே, கல்லறையை விட்டு வெளியே வா. லாசர் வருகிறான். உயிர்ப்பு நிகழ்ந்தது. யோவான் இந்த பகுதியை எழுதும்போது லாசர் உயிராக இருந்திருக்க மாட்டான், மீண்டும் இறந்தான். அது வாழ்வல்ல. இன்னைக்கு இந்த தியானத்தின் வழியா நீங்கள் எல்லாரும் உயிர்க்க வேண்டும். இப்போ நம்மெல்லாம் ஒரு விதத்தில் செத்தவங்கள தான் இருக்கிறோம். உணர்வு இல்லை, அக்கறை இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, சோம்பேறித்தனம், டிவியில், திரைப்படங்களில், மொபைலில் செத்து போய்விட்டோம் நிறைய பேர். ஆண்டவர் சொல்லுகிறார், லாசரே எழுந்து வா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருவரையும் பெயரை கூட்டி எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறார். உயிரை கொடுக்கிறார். அக்கறையினால் நமக்கு உயிரை கொடுக்கிறார். நாம் தான் மரியா, நாம் தான் மார்த்தா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? உண்மையாகவே எழுந்து வந்தால் உயிராய் இருப்பவர்களுக்கு, வாழ்ந்து கொண்டே செத்து போனவர்களுக்கு நாம் நம்பிக்கை கொடுத்து எழுந்துவான். எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய அன்பான இளைஞர்கள், இளம் பெண்கள் இங்கே இருக்கிறார்களே, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். எழுந்து வாருங்கள், போய் மற்றவர்களுக்கு நீங்களும் நம்பிக்கை கொடுங்க, கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் உயிர்ப்பித்தார், நானும் என் குடும்பத்தை உயிர்ப்பிக்க போகிறேன். ஆண்டவர் மீண்டும் எழுப்பினார். எத்தனையோ பேர் கீழே விழுந்து கிடக்கிறார்கள், அவர்களை எழுப்ப போகிறேன். இப்படி அருமையான பகுதிகள் இந்த நாட்களில் பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டுகிறேன். நீங்கள் எல்லாரும் வளர வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நல்லதொரு வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசட்டும். கடந்த கால பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். ஆண்டவர் உங்களை நிறைவாக மன்னிப்பாராக. புது வாழ்வு தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற பிச்சை. எனக்கே ஞாபகத்துக்கு வருகிறது, என்னை விட இளையவர்கள், என்னுடைய மாணவர்கள் எத்தனையோ பேர் சீக்கிரம் மரித்து விட்டார்கள். ஆண்டவர் உயிரை இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்பிக்கை அளிக்க, வாழ்வு கொடுக்க பாருங்கள். சோதனைகளை முறியடித்து நான் ஆண்டவர் பக்கம்தான் என்று நிற்க, அந்த தந்தையின் மகனுக்கு செவி கொடுக்க, சமாரிய பெண்ணை போல உண்மையான நீர் ஆண்டவர்தான் என்று கண்டுகொண்டு போய் எல்லாருக்கும் அந்த நீரை அடையாளம் காட்டி ஆண்டவரிடம் கொண்டு வர, நான் பார்வையற்றிருந்தேன், இப்போது பார்க்கிறேன், எனக்கு பார்வை அளித்தவர் தான் மெசியா என்று அடையாளம் காட்ட, நான் செத்து 4 நாள் ஆகிவிட்டது, நாற்றம் அடித்தது, என் மீது கொண்ட அன்பினால், என் சகோதரிகள் மீது கொண்ட அன்பினால் ஆண்டவர் மீண்டும் எனக்கு வாழ்வளித்தார் என்று மீண்டுமாக நாம் எல்லாரும் இவர்களை போல வாழத்தான் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்கள் எல்லாரையும் புதுப்பிப்பாராக, உறுதிப்படுத்துவாராக. ஏற்பாடு செய்த தந்தை கிஷோர் அவர்களுக்கும் இங்கே இந்த இடத்தை கொடுத்த நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட அருள் தந்தை ஜெகன், எல்லாம் ஜெகஜீவன், நானும் 35 வருஷம் பாண்டிச்சேரி சாமியார், அப்புறம் நான் 5 வருஷம்தான் சேலம் ஆயர். அதனால் அந்த உறவு எனக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களிலே அருமையான
இந்த இளையோரை இங்கே ஒன்று கூட்டி வந்திருக்கிறீரே. அன்றைக்கு தாபோர் மலையில் உம் திருமகனை அந்த சீடர்களுக்கு அடையாளம் காட்டியது போல இந்த ஏற்காடு மலையிலே இந்த பிள்ளைகளுக்கு உம் திருமகனை மீண்டும் அடையாளம் காட்டியருளும். அவருடைய வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுப்பார்களாக. இவர்கள் எல்லாரும் சமாரிய பெண்ணை போல பிறவி குருடனாய் இருந்து மீண்டும் பார்வை பெற்ற அந்த இளைஞனை போல உமக்கு சாட்சி சொல்வார்களாக. இவர்கள் இதயம் விரும்பி தேடுவதை இவர்களுக்கு தாரும். இவர்களை நோயினின்று காப்பாற்றும். இவர்களுடைய பாவங்களை மன்னித்து நிறைய அமைதியை இவர்களுக்கு தந்தருளும். இவர்களுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், மற்ற உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதியும். சேலம் மறை மாவட்டத்தை ஆசீர்வதியும். ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பல்வேறு பிரச்சனைகளால் வாடுபவர்கள் அனைவரையும் எங்கள் ஜெபத்தினால் தயகூர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.